யாழ்ப்பாணத்தில் புலம்பெயர் தமிழர்களையும் உள்ளூர் முதலீட்டாளர்களையும் இலக்காக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள புதிய குடியிருப்பு மற்றும் வாழ்க்கை முறை திட்டமான அல்லை விலாஸ் தற்போது கவனத்தை ஈர்த்துள்ளது. அல்லைப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள இந்த திட்டம் வெளிநாடுகளில் வாழும் இலங்கை தமிழர்கள் தாயகத்திற்கு வரும்போது பாதுகாப்பாகவும் வசதியாகவும் தங்கக்கூடிய ஒரு நிரந்தர சூழலை உருவாக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக திட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தை முன்னெடுக்கும் குழுவினர் சுவிட்சர்லாந்து, கனடா, இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் பல்வேறு துறைகளில் தொழில் நிறுவனங்களை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக லாஜிஸ்டிக், சொத்து முகாமைத்துவம், கொரியர் சேவைகள் மற்றும் சுற்றுலாத்துறை சார்ந்த நிறுவனங்களிலும் இவர்களுக்கு அனுபவம் உள்ளது. அல்லை விலாஸ் திட்டத்தின் இயக்குநர்களில் ஒருவராகவும் வடமாகாண ஏற்றுமதி சம்மேளனத்தின் தலைவராகவும் செயல்பட்டு வரும் சுகந்தன் சண்முகநாதனும் இந்த திட்டத்துடன் இணைந்துள்ளார். இத்திட்டம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை, ரயில் நிலையம் மற்றும் பலாலி விமான நிலையம் போன்ற முக்கிய இடங்களுக்கு அருகில் உள்ளதுடன் யாழ்ப்பாண நகரிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திலும் நல்லூரில் இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. இப்பகுதியின் சிறப்பம்சங்களாக இயற்கை வளம் நிறைந்த சூழலில் அமைந்துள்ளதுடன் பறவைகள் சரணாலயத்திற்கு அண்மையில் இருப்பதால் சுற்றுச்சூழல் நட்பு வாழ்வியலை விரும்புவோருக்கு சிறந்த இடமாக கருதப்படுகிறது. அத்துடன் மாலை நேர சூரிய அஸ்தமன காட்சிகளும் முக்கிய அம்சமாகும். அல்லை விலாஸ் திட்டத்தில் மொத்தம் 72 குடியிருப்பு அலகுகள் அமைக்கப்பட உள்ளன. பாரம்பரிய வடக்கு கட்டடக்கலை அம்சங்களையும் நவீன வசதிகளையும் இணைக்கும் வகையில் 4 வகையான வீட்டு வடிவமைப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இத்திட்டத்தில் பல பாதுகாப்பு மையங்கள், நவீன கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் 24 மணி நேர பாதுகாப்பு சேவைகளும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீச்சல் தடாகம், டென்னிஸ் மைதானம், உணவகம், மருத்துவ ஆலோசனை மையம், சலவை சேவை, தோட்ட பராமரிப்பு வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு பொதுச் சேவைகளும் திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் முக்கிய வசதியாக தாங்கள் பயன்படுத்தாத காலங்களில் தங்கள் வீடுகளை வாடகைக்கு வழங்கி வருமானம் ஈட்டும் வகையில் சொத்து முகாமைத்துவ சேவையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இரட்டை குடியுரிமை கொண்டவர்களுக்கு தங்கள் பெயரில் சொத்துக்களை பெறக்கூடிய வசதியும் ஏனையவர்கள் நீண்டகால குத்தகை முறையின் கீழ் முதலீடு செய்யும் வசதியும் உள்ளதாக திட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாக புலம்பெயர் தமிழர்களின் முதலீடுகளை வடக்கு மாகாணத்துக்கு ஈர்ப்பதுடன் நவீன வசதிகளும் பாரம்பரிய வாழ்வியலும் இணைந்த ஒரு புதிய குடியிருப்பு சமூகத்தை உருவாக்குவதாகும். இத்திட்டம் எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்தின் குடியிருப்பு மற்றும் சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கு வந்திருக்கும் எனது உறவுகள், எனது நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மாலை வணக்கம். இது ஒரு கலந்துரையாடல் என்னுடைய நினைப்பில் வந்து நான் இது ஒரு பிரம்மாண்டத்தை பார்க்கக்கூடியதாக இருக்குது. கனடாவில் இப்படி ஒரு பிரம்மாண்டமாக ஒரு சின்ன ஒரு ப்ரெசன்டேஷன் செய்கிறது கூடி இப்படி ஒரு பிரம்மாண்டம் இருக்குமென்னு சொல்லி நான் இதெல்லாம் முதல் தரமாக பார்த்துருக்கிறேன். இருந்தாலும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நான் என்னை பற்றி சொல்ல, நான் ஒரு 37 வருட காலமாக நான் சுவிட்சர்லாண்டில் வசித்து வருகின்றேன். ஒரு 30 வருடத்துக்கு மேலாக நான் ஒரு என்டர்பிரனர் இருக்கின்றேன். சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே நான் அரசியல், ஆன்மீகம், பலப்பட்ட இதிலே நான் ஈடுபாட்டு இருக்கிறேன். இருந்தாலும் என்னை பொறுத்தளவே நான் வந்து ஒரு தொழிலதிபராக இருந்து இந்த யூரோப்பில் இருந்து நாங்கள் உங்களுடைய வளர்ச்சிகளையும் இதுகளையும் மேற்கொண்டாலும் எங்கள் தாயகத்திலையும் ஏதாவது செய்ய வேண்டும் என்றதுக்கு ஒரு நீண்ட கால ஒரு ஆவா இருந்தது. அந்த அடிப்படையில் நாங்கள் நீண்ட காலம் நிறைய நண்பர்களோடு தொடர்புகள் இருக்கும்போது இந்த அல்லை விலாஸ் என்ற ஒரு ப்ரொஜெக்டை கொண்டு வரதுக்கு முதல், அதாவது இப்ப இதில் இருக்கின்றார் நம்முடைய பிளிக்ஸ் குமார், அது நோர்வேயில் இருக்கின்றார். இவரை நான் முதல்ல சந்திச்சது வந்து எங்களுடைய ரைஸ் என்ற ஒரு அமைப்பின் மூலமாகத்தான். அதாவது